ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை மற்றும் இலக்கிய சங்கமம் டிசம்பர் 1 மற்றும் 2 நந்தம்பாக்கம் சென்னை வர்த்தக மையத்தில் நடைபெறவுள்ளது. அனைவரும் வருக. அவங்கெல்லாம் சந்திக்கும் போது ரஜினிகாந்த் சங்கியா தெரியல, சீமான் சந்திச்ச உடனே சங்கியா தெரியல. சீமான் அவர்கள் அந்த பதில் சொல்றாருல, சீமான் இருக்கிற வரையிலையும் நாம் தமிழர் கட்சியை எதுவுமே பண்ண முடியாது. விஜயை பொறுத்தவரை ஒரு கார்பரேட் அரசியல் பெருசா நம்ம பேச முடியாது. செயற்குழு பொதுக்குழுலாம் கூட்டி அச்சினர் கருத்தெல்லாம் கேட்டு தானே சார் செய்யறாரு. திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சர் கனவு எனக்கும் இருக்கு. கூத்தாடி கமலஹாசனுக்கு அந்த ஆசை இருக்கும்போது, கூத்தாடி விஜய்க்கு அந்த ஆசை இருக்கும்போது, ராமதாஸ் குறித்து ஸ்டாலின் அவர்கள் பேசிய பேச்சு அது தவறானது. கலைஞர் போன்ற நபர்களே ராமதாசனுடைய அறிக்கையை பார்த்துட்டு தன்னுடைய ஆட்சியில் நடக்கக்கூடிய தவறுகளை திருத்திக்கிட்டு ஆட்சி பண்ண காலங்கள்லாம் உண்டு. நீங்கன்னா அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கிறா. விஷ்ணு சங்கர் ஜெயின் மெசேஜ் அனுப்புறான். இந்தியா முழுக்க தலைப்பு செய்தி, யானவாபி பள்ளிவாசலுக்குள் சிவலிங்கம் இருந்தது. யோகி ஆதித்யநாத் சொல்றாரு, இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன்னு. இந்த கலவரத்தை ஏற்படுத்தி நீதான். ஏன்னா இஸ்லாமியர்கள் காட்டி கொடுத்தவர்களா? இந்தியாவினுடைய விடுதலைக்காக போராடியவர்கள் இஸ்லாமியர்கள். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் திரு தடா ரஹீம் அவர்கள். வணக்கம் சார். வாங்க சார், உத்தரப்பிரதேசத்தில் சம்பல்ங்கிற இடத்துல வெளியாட்கள் உள்ளே வரக்கூடாதுன்னு தடை வச்சிருக்காங்க. அங்கே மசூதியில் ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காரணத்தினால அங்கே ஒரு கலவரம் நடந்திருக்குன்னு சொல்லுவாங்க. உத்தரப்பிரதேச சம்பல் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஷாஜி ஜாமா மசூதின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இருக்குது. இப்போ அங்கே என்ன ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னு சொன்னீங்கன்னா, 15ஆம் நூற்றாண்டில் ஹரே ஹரே கோயில் ஒன்று இருந்தது. பாபர் இடிச்சிட்டு அந்த இடத்துல ஷாஹி ஜாமா மசூதின்னு சொல்லி கட்டினாரு. அதனால் அந்த இடம் முழுக்க முழுக்க கோயிலாக இருந்தது. இதை விசாரணை ஆய்வு செய்ய உட்படுத்தணும்னு சொல்லி விஷ்ணு சர்மா ஜெயின் என்ற நபர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கிறார். இந்த விஷ்ணு சர்மா ஜெயினும் ஹரிசங்கர் ஜெயின், விஷ்ணு சங்கர் ஜெயினுடைய தந்தை தான் ஹரிசங்கர் ஜெயின். நல்லா புரிஞ்சுக்கணும். இவங்களுக்கு வேறு வேலையே இல்லை. இவங்க அடிக்கடி இது போன்ற ஒரு பொதுநல வழக்கு போடுவாங்க. அதுவும் குறிப்பாக என்ன வழக்கு போடுவாங்கன்னு சொன்னால், இந்த மசூதி கோயில் இருந்தது, பாபர் காலத்தில் அந்த கோயிலை இடிச்சுட்டு மசூதி கட்டிட்டாங்க. இப்படி தான் இவங்களுடைய புகார். யார்? இந்த விஷ்ணு சங்கர் ஜெயினும் ஹரிசங்கர் ஜெயினும் தந்தை மகன் 2 பேருக்கும் வேலையே இதுதான். ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே யூபியில் நம்ம கியான்வாபி பள்ளிவாசல்லையும் கூட இப்படி தான் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்ததும் இதே நபர்கள் தான். யார்? இந்த விஷ்ணு சங்கர் ஜெயினும் இந்த ஹரிசங்கர் ஜெயினும் தான் வழக்கே தொடுத்தது. அப்போது அதேமாரி தான் இங்கே சாம்பல் மாவட்டத்தில் மாவட்ட நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க. வழக்கு போடுறாங்க. வழக்கு விசாரிக்கக்கூடிய நீதியரசர் என்ன பண்ணுற உத்தரவு பிறப்பிக்கிறாரு, போய் ஆய்வுக்கு உட்படுத்துங்கன்னு சொன்ன அடுத்த நிமிஷமே. இப்போ ஒரு விஷயம் ஒரு மாவட்ட நீதிமன்றம் சொல்லுதுன்னு சொன்னால் அதை உடனே அப்பீல், இதுக்கு தடை வைக்கிறதுக்கு அப்பீலுக்கு அவகாசம் வேணும் இல்லையா எதிர்த்தரப்பில். அந்த அவகாசம் எதுவுமே இல்லாமல் அன்றைக்கே என்ன பண்ணுதுன்னா, காவல்துறை அந்த சாம்பல் மாவட்டத்துக்கு கூட 144 போட்டு தடை போட்டுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, உடனே ஆய்வுன்னு சொல்லிட்டு உள்ளது இதுன்னு போலீஸு கலெக்டர் எல்லாமே உள்ளே வராங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதாவது நீதிமன்ற உத்தரவை மதிக்கக்கூடாது என்பதற்காக எதிர்ப்பு தெரிவிக்கலை. ஏன்னு சொன்னால் இதேமாரி தான் பார்த்தீங்கன்னா கியான்வாபி பள்ளிவாசல் விஷயத்திலே கியான்வாபி பள்ளிவாசலுக்குள்ளே சிவலிங்கம் இருக்குது அப்படின்ற ஒரு பிரச்சனை. இதே விஷ்ணு சங்கர் ஜெயின் தான் ஒரு புகார் கொடுக்குறார். இது ஒரு மனு தாக்கல் பண்ணுறாங்க. அந்த மனுவை விசாரித்து நீங்கள் போய் ஆய்வு பண்ணுங்கன்றாங்க. ஆய்வு பண்ணு வரும்போது அந்த ஒழு பண்ணக்கூடிய, அதாவது கை கால் கழுவக்கூடிய தண்ணி இருக்கும் அங்கே எல்லாருமே. அதில் பூந்தொட்டி இருக்கு இல்லையா, அது நடுப்புற ஒரு பூந்தொட்டி மாரி அந்த மீன்கள்லாம் நிறைய விட்டுருப்பாங்க. அந்த பூந்தொட்டியில் வரக்கூடிய அந்த மீன்கள் விளையாடுறதுக்காக வைக்கும். இப்போ அதை என்ன பண்ணுறாங்க, ஆய்வு பண்ணும்போது அதை பார்த்த அடுத்த நிமிஷமே என்ன பண்ணுறா, இந்த விஷ்ணு சங்கர் ஜெயின் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்பாட்லேயே அங்கேருந்து ஒரு மெசேஜ் அனுப்புகிறான். மெசேஜ் அனுப்பிச்ச உடனே இந்தியா முழுக்க தலைப்பு செய்தி என்னன்னு சொன்னீங்கன்னா, யானவாபி பள்ளிவாசலுக்குள் சிவலிங்கம் இருந்தது அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை உருவாக்கி, அதை தொடர்ந்து உங்களுக்கு தெரியும் நல்லாவே பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளர் ஒரு கான்ட்ரவர்சியான ஸ்பீச் பண்ணி அதே மூலயமா நாடு முழுவதும் உத்தரப்பிரதேசத்தில் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, கல்லெறிஞ்சாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேருடைய வீடு இடிக்கப்பட்டு நிறைய பேர் கைது செய்யப்பட்டு இதே உத்தரப்பிரதேசம் எல்லாமே நடந்து நூற்றுக்கணக்கான பேர் கைது செய்யப்பட்டாங்க. இப்போ அதை தொடர்ந்து இப்போ என்ன பண்ணுறாங்க, அதே நபர்கள் தான்
அதே விஷ்ணு சங்கர் ஜெயின் தான் இந்த வழக்கும் தொடுத்து, அப்போ இவன் வந்து விசாரணைக்கு வந்த உடனே என்ன பண்ணுறாங்க, உடனே வந்துடுறாங்க. வந்த உடனே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எதிர்ப்பு தெரிவிக்கும்போது நீங்கள் ஒன்றா நல்லா புரிஞ்சுங்க, இது ஏதோ திட்டமிட்ட மாரி கல்லு, கில்லு எல்லாத்தையும் போட்டுட்டு, அங்க இருக்கக்கூடிய அவனுங்களே பாசிசவாதிகளே, அதாவது பாஜகவினரே வந்து அங்க இருக்கக்கூடிய பஸ்ஸு, கிஸ்ஸு எல்லாத்தையும் எரிச்சுட்டு, இதெல்லாம் இந்த கலவரத்தில் முஸ்லிம்கள் எரிச்சா மாரி. ஏன்னு சொன்னா, எல்லாருமே அவங்க கட்டுப்பாட்டுல இருக்கு. எங்ககிட்ட முஸ்லிம்கள் கிட்ட எதுவுமே இல்ல. ஊடகங்கள் என்ன, அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் தலைப்பு செய்தி ஆக்குறாங்க. ஆக்குறாங்களா இல்லையா? போலீஸு, அவங்க என்ன சொல்றதோ அதான். அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ஃபயரிங் ஆர்டர் குடுக்குறான். ஒ நடக்கையில ஃபயரிங் ஆர்டர் குடுத்து, அப்பாவி 5 இளைஞர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. நான் என்ன சொல்றேன், 1991ல வந்து பார்லிமென்ட்ல வந்து அன்றைய நரசிம்ம ராவ் பிரதமரா இருக்கும்போது ஒரு சட்டம் இயற்றாங்க. என்ன சொன்னா, இந்த பாபர் மசூதி இடிச்ச பிறகு ஒரு சட்டம் இயற்றாங்க. என்னன்னு சொன்னீங்கன்னா, அ அதாவது அதாவது இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்ன 1947 முன்னாடி, 1947க்கு முன்னாடி வந்து வழிபாட்டு தல சட்டம்னு வழிபாட்டு தலங்கள் எப்படி இருந்தோ அதே அப்படியே ஃபாலோ பண்ணணும். 1947க்கு முன்னாடி அப்படின்ற ஒரு சட்டம். அது வந்து பாபர் மசூதி, அது ராமர் கோயில், பாபர் மசூதி, சர்ச்சை அந்த இடத்த தவிர மற்ற இந்தியா முழுக்க வந்து 1991 ஆக்ட்ன்னுவாங்க அது சட்டம். அந்த சட்டத்தின் அடிப்படையில தான் எல்லாருமே செயல்படணும். சும்மா இன்னைக்கு வந்து பாபர் மசூதி இடிச்சிட்டீங்க, நாளைக்கு இந்த பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசல்னு போகக்கூடாதுன்னு சொல்லி தான் அந்த சட்டம் அவசர சட்டமா கொண்டு வராங்க. அப்போ அந்த சட்டம் இன்னைக்கு வந்து அ நிலுவையில இருக்கும்போது சட்டம் இருக்கு. காலாவதி ஆகல இல்லையா? அந்த சட்டம் நிலுவையில இருக்கும்போது, ஒரு மாவட்ட நீதிமன்றம் எப்படி வந்து அப்படி வந்து அந்த விசாரணை எடுத்தது தப்பு. விசாரணை எடுத்தது தப்பு இல்லாம உடனே வந்து ஆய்வுக்கு வந்து உத்தரவிட்டது எப்படி? அப்போ இது எல்லாமே பாஜக, ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டமிடல்கள். அப்ப அந்த திட்டமிடலினுடைய எதிரொலி தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு கலவரமா வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. 5 பேர் செத்துருக்கான். யார் பொறுப்பு? யோகி ஆதித்யநாத் சொல்றாரு. இங்க வந்து தீவிரவாதத்தை, வன்முறையோ வந்து ஏவுனாங்கன்னா, நாங்க இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன்னு. ஏன்டா நான் என்ன கேட்கிறேன், இந்த கலவரத்தை ஏற்படுத்திய நீ தானே! கலவரத்தை ஏற்படுத்திய நீங்க தான். நானா ஒரு ஒரு நீதிமன்ற உத்தரவுன்னும்போது, அரசு தரப்பு வழக்கறிஞர் இருப்பாங்க. அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்லுவாங்க, இத வந்து ஆய்வுக்குட்படுத்தணும்போது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்ன்னு சொல்லியிருப்பாரா இல்லையா நீதிபதி கிட்ட? சரி, அது சொல்லி நீதிபதி அப்படி உத்தரவு போட்டாருன்னு சொன்னா, மாவட்ட கலெக்டரும், மாவட்ட எஸ்பியும் அது சம்மந்தமா நான் ஆய்வு பண்ணிட்டு தானே அந்த ஸ்பாட்டுக்கே வரணும். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா, இங்கெல்லாம் அப்படிதான் நடக்குது. இப்போ சாஸ்திரா பல்கலைக்கழகம் வந்து அத அரசு நிலம்ன்னு சொல்லிட்டு, அ உயர்நீதிமன்றம் கீழ் நீதிமன்றம், உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் வரையிலும் சொல்லிருச்சு. ஆனா, இன்னைக்கு அங்க போய் சாஸ்திரா பல்கலைக்கழகத்த அரசு வந்து கையகப்படுத்த முடியலைல்ல. அது இத்தனைக்கும் அது ஒரு ஒரு சமூகம் சார்ந்த விஷயம் இல்ல. ஒரு தனிநபர் விஷயம். அதையே உடனே போய் கையாள முடியாதம்போது, அப்ப இங்க என்ன பண்றாங்கன்னா, உடனே போறாங்க. அப்போ இதெல்லாமே திட்டமிடல். இப்படி போகணும். இவங்க எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. இப்போ பாஜகன்னு சொன்னாலும் இப்போ எதிர்க்கட்சிகள் இருக்குல்ல, இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படும்போது எதிர்க்கட்சிகள் எந்த மாதிரியான அங்க செயல்பாடுகள் இருக்கு? இல்ல எதிர்க்கட்சிகள் பெரிய அளவுக்கு இத வந்து ரியாக்ஷன் பண்ணல. ஏன்னு சொன்னா, இவங்க என்னன்னு சொன்னா, உடனே யோகி ஆதித்யநாத் சொல்றாரு, இது போன்ற துரோகிகளுக்கு நம்பவர்களே சில கட்சிகள் வந்து ஆதரிக்கிறாங்க. யார் துரோகின்றாரு அவரு? ஏன்னா இஸ்லாமியர்கள் காட்டிக் கொடுத்தவர்களா? இந்தியாவினுடைய விடுதலைக்காக போராடியவர்கள் இஸ்லாமியர்கள். துரோகிகள்ன்னு சொன்னா ஆர்எஸ்எஸ் தான் துரோகி. பாஜக தான் துரோகி. விடுதலை போராட்டத்தில வந்து போராளிகளை காட்டிக் குடுத்து சுகமா வாழ்ந்தவங்க இவங்க. இந்த ஆர்எஸ்எஸ் உடைய வரலாறு அப்படி இருக்கு. சவர்க்கர் பரம்பரை அப்படி இருக்கு. ஆனா இன்னைக்கு இவங்க ஏதோ தேச தியாகி மாரி இவங்கள வந்து பில்டப் பண்ணிக்கிறாங்க. இது எந்த வகையில் நியாயம்ன்றேன். அப்போ இந்த நாட்டில வந்து ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, யுபியில வந்து சிறு குற்றத்தில ஈடுபட்டா கூட, உடனே அந்த வீட வந்து என்ன பண்றது? அந்த குற்றத்தில வந்து அவர் உண்மையிலே குற்றத்தில ஈடுபட்டாரா? உண்மையா? பொய்யான்னு நீதிமன்றம் தீர்ப்பு அளிப்பதுக்கு முன்னாடி, உடனே அடுத்த நிமிஷமே புல்டோசர் வந்து அவர் வீட்ட இடிக்குது. இப்ப நான் வந்து குற்றம் செய்றேன். அப்ப என் வீட்ட இடிக்கிறேன்னா, என் மனைவி, என் பிள்ளைங்களுடைய எதிர்காலம் என்ன ஆகுறது? சரி, நான் குற்றம் செய்றேன். ன்றதுக்காக என் வீட இடிக்கிறேன். அப்ப என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய அம்மா, தாய், தந்தை அவங்களுடைய எதிர்காலம் என்ன ஆகுது? இப்படியே இடிச்சுட்டே வந்துட்டு என்ன பண்ணிட்டானுங்க, சமீபத்தில கூட உச்சநீதிமன்றத்தில ஒரு வழக்கு வந்தது. அந்த வழக்குல என்ன சொன்னாரு, என்னுடைய வீட்டில் குடியிருந்தார் இந்த நபர். அவரு ஏதோ குற்றம் செஞ்சார் என்பதற்காக என்னுடைய வீட்ட இடிச்சாங்க. என்னுடைய வீட்ல வந்து மொத்தம் 9 குடித்தனக்காரர் இருந்தாங்க. அந்த 9 குடித்தனக்காரரும் இன்னைக்கு ரோட்ல நிக்கிறாங்க. இது அநியாயத்தின் உச்சநீதிமன்றத்தில வழக்கு தொடுத்திருக்காங்க. அப்ப இந்த புல்டோசர் கலாச்சாரம் சொல்லிட்டு, முஸ்லிம்களுடைய வீடுகளை மட்டும் திட்டமிட்டு அது என்ன பண்றது? அழித்தொழிப்பல். எர் எ அப்பன்னா என்ன அர்த்தம்னா, நாங்க கண்ணு முன்னாடி ஒருத்தன சுடுவோம்டா. நீ பார்த்துட்டு பார்க்காத மாரி போ. உங்க கண்ணுக்கு முன்னாடியே நாங்க ஒரு பள்ளிவாசல் இடிப்போம். நீ பார்த்துட்டு பார்க்காம போ.
கண்ணுக்கு முன்னாடியே உங்கள வந்து கேவலமா, அசிங்கமா நாங்க பேசுவோம். பார்த்துட்டு பார்க்காம போ. நீங்க வந்து மனிதர்களா இல்ல. ஒரு நடைப்பிணமா, ஒரு ஒரு மிருகமா மாரி இருந்துக்குங்க. அப்படின்றதை இந்த ஆர்எஸ்எஸ், பாஜக முஸ்லீம்களை உணர்த்துதா? இதுதான் கேள்வி. ஏன்னா இன்னைக்கு இந்த ஜாமா பள்ளிவாசல் விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு இந்தியா கூட்டணி கூட பெரிய அளவுக்கு பண்ணல. இப்ப தமிழக முதல்வர் வந்து இதேமாரி இந்த நிகழ்வுக்கு ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கல முதல்வர் ஸ்டாலின். ராகுல் காந்தி இந்த விஷயத்துல வந்து ஒரு கடுமையா வந்து ஒரு கண்டனத்த தெரிவிக்கல. பாராளுமன்றத்தில ஒய்ஏசி மட்டும் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு இது தீர்மானம் கொண்டு வராரு. பட் எந்த ஆதரவும் இல்லாம அப்படியே முடக்கப்படுது. இப்ப 5 உயிர்கள் அப்ப இதே நிலை போச்சுன்னா என்ன ஆகுறது? சொல்லுங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. சட்டம் உங்க கையில இருக்கு, ஊடகம் உங்ககிட்ட இருக்கு, அதிகாரம் உங்ககிட்ட இருக்குன்னு நீங்க எத வேணா செய்வீங்களா? கேட்டா பாபர் காலத்தில இப்படி செஞ்சாரு, அவுரங்கசீப் காலத்தில அப்படி செஞ்சாரு. ஏன்டா நீ அப்போ உண்மையிலே ஆம்பளையா இருந்தா பாபர் காலத்தையும், அவன எதிர்த்து போராடியிருந்தா உன்னை பெரிய வீரன்னு சொல்லலாம். பாபர் காலம் முடிஞ்சு ஒரு 7, 8 நூற்றாண்டு ஆயிடுச்சு. அதேமாரி அவுரங்கசீப் இது முடிஞ்சு ஒரு 5, 6 ஆண்டுகள் 5, 6 நூற்றாண்டு முடிஞ்சதுக்கப்புறம், இப்போ வந்து நீ வந்து ஏன் சுதந்திரத்துக்கு முன்னாடி இத நீ கொண்டு வர வேண்டியது தானே. இந்தியா சுதந்திரம் பெற்றது இல்லையா? சுதந்திரத்துக்கு முன்னாடி இந்த விஷயத்த நீ என்ன பண்ணியிருக்கணும்? எடுத்து இந்தந்த பள்ளிவாசல்லாம் எங்களுதுன்னு சொல்லி நீ போராடி இருக்கணும். அன்னைக்கு பொத்திமுட்டி இருந்த ஆங்கிலேயனை எதிர்த்து போராடாம. இன்னைக்கு சுதந்திரம் அடைஞ்ச பிறகு இத்தனை ஆண்டுகள் கழிச்சு, இப்ப நீ என்ன பண்ற? உங்களுடைய ஆட்சி அதிகாரம் இருக்குன்னு சொல்லிட்டு, ஒரு பக்கம் நியாயத்தை, இன்னொரு பக்கம் அநீதியும் செலுத்துறது எந்த வகையில் நியாயம்? இதில என்ன சொல்றீங்க இன்னும் அடிக்கடி? சட்டத்துக்கு கட்டுப்படுங்க. முஸ்லீம்கள் சட்டத்துக்கு கட்டுப்படணுன்றான். எப்படி கட்டுப்படுறது? பாபர் மசூதி இருந்தது தெரியும். உடைச்சது தெரியும். ஆனாலும் அது என்ன ராமர் கோயிலுக்கு குடுத்தாங்களா இல்லையா? குடுத்தாங்களா இல்லையா சார்? அதேமாரி இப்போ வந்து நீதிமன்றம் மூலியமா நீங்க சட்டத்துக்கு கட்டுப்படணும். ஆனா நீதிமன்றங்கள்லாம் வந்து பாசிசவாதிகளுடைய கட்டுப்பாட்டுல போனதுக்கப்புறம், எப்படி அந்த நீதிமன்றங்கள நம்ம நீதிமன்றங்களுடைய உத்தரவுகள நம்ம கட்டுப்பட முடியும்? இப்போ சமீபத்தில சீமான் அவர்களும், ரஜினி அவர்களும் சந்திப்பு நடந்தது. அது அது குறித்து சீமான் அவர்கள்ட்ட கேட்கும்போது, "சங்கின்னா ஒண்ணும் இல்ல. சங்கின்னா சகத்தோழன்" அப்படிங்கிற மாரி ஒரு பதில் குடுத்திருந்தாரு. அது பெரிய விமர்சனம் ஆயிருச்சு. இவங்க வந்து சங்கிங்கிறதையும், பிஜேபி, ஆர்எஸ்எஸ்ஸையும் ரொம்ப வந்து எளிதா வந்து பதில் சொல்றாரு. இவரும் பிஜேபி, ஆர்எஸ்எஸ் பக்கம் தான் போறாரு அப்படிங்கிற விமர்சனம் இருக்கு. விஜய் அவர்கள் அரசியலுக்கு பிறகு தான் இந்த சந்திப்பு நடந்துச்சுன்னு சொல்றாங்க. சீமான் அவர்களும், ரஜினி அவர்களும் சந்திப்பு குறித்து உங்களுடைய பார்வை சொல்லுங்க. இல்ல சீமான் வந்து ரஜினிய சந்திச்சிருக்காரு. அது வந்து ஒரு சூப்பர் ஸ்டார். அதுக்காக சந்திச்சிருக்காரு. அரசியல் ரீதியா வந்து அ அவரு அரசியலுக்கு வரேன்னு சொல்லும்போது கடுமையா எதிர்த்தாரு. இப்ப அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொல்ட்டாரு. அதே நேரத்தில தமிழ்நாட்டினுடைய மிக மூத்த நடிகர் இல்லையா? சீனியர் மோஸ்ட். அதனால அவரு போய் சந்திச்சிருக்காரு. அரசியல் ரீதியா ரஜினிகாந்த் அவர்களோட செயல்பாடுகள் பிஜேபி, ஆர்எஸ்எஸோட செயல்பாடுகள் மாரி தான் இருக்கு அப்படின்னு தொடர் விமர்சனம் இருந்துச்சு. அவர் கூட இல்ல சந்திப்புங்கிறது ரஜினிகாந்த நீங்க ஆர்எஸ்எஸ், பிஜேபியோட சில பேர் ஒப்பிடுவாங்க ஒவ்வொரு இல்ல காலகட்டத்திலயும். அவர் ஆன்மீக அரசியல் தானே சார் சொன்னாரு. இல்ல ஆன்மீக அரசியல்ன்னா அது பிஜேபி, ஆர்எஸ்எஸ்க்கு மட்டும் சொந்தமானது இல்ல. இப்ப நான் பண்றது கூட ஆன்மீக அரசியல் தான். நான் கூட ஆன்மீக அரசியல் தான் பண்றேன். அதனால நீங்க ஆன்மீக அரசியல் பண்றதெல்லாம் வந்து ஆர்எஸ்எஸ், பாஜக கூட ஒப்பிடுறது வந்து முட்டாள்தனம் அது. அது வேற அது. ஆனா என்னன்னு சொன்னீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலையில அ ரஜினிகாந்த் வந்து ஆன்மீக அரசியல்ன்னு சொன்னவரு. ஆனா அவரு அரசியலுக்கு வேண்டான்னு சொல்லி தூக்கி போட்டு போயிட்டாரு. இல்லைங்களா? அது சம்மந்தமா இன்னைக்கு போய் சீமான் சந்திக்கிறது ஒரு ஆரோக்கியமான அரசியல எடுத்துக்காட்டா தான் நம்ம பார்க்க முடியும். அத குறை சொல்ற மாரி இருந்துன்னா, இதே திமுக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, கடந்த 2 மாசத்துக்கு முன்னாடி வந்து கலைஞர் நூற்றாண்டு விழா இதுக்கு வந்து ரஜினிகாந்த் அழைச்சிருந்தாங்க. அப்ப ரஜினிகாந்த் மேடையில கூட பேசினாரு. மேடையில பேசிட்டு, "ஸ்டாலின் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அவர் கூட இருக்கவங்கலாம் சீனியர் மோஸ்ட் ஸ்டூடண்ட்டுகள வச்சிருக்காரு. இவங்களால தான் பெரிய பெரிய ஆபத்து வரும்." அப்படின்னு பேசி அது ஒரு சர்ச்சையாச்சா இல்லைங்களா? உங்களுக்கு தெரியுமா இல்லைங்களா? ஆச்சா இல்லையா? அப்ப அவங்கலாம் சந்திக்கும்போது ரஜினிகாந்த் சங்கியா தெரியல. சீமான் சந்திச்ச உடனே சங்கியா இல்ல தெரியுதா? சீமான் அவர்கள் அந்த பதில் சொல்றாருல, சங்கிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் குடுக்குறாரு அது அப்படின்னு. சங்கின்னு ஒரு விளக்கம் அவருக்கு தெரிஞ்சது அவர் குடுக்குறாரு. அவரு தெரிஞ்சது குடுக்குறாருன்றத விட, சமீபத்தில வந்து வானதி ஸ்ரீனிவாசன் அதுக்கு சங்கின்னு சொன்னா நண்பர் அப்படின்னு சொன்னாங்க. சங்கின்னு சொன்னா அது ஒரு கிறுக்கு பையன், லூஸ் பையன் போடா அவன் ஒரு சங்கி பையன்டா. அவன்கிட்ட என்ன பேசுறது? அப்படின்ற மாரி தான் பேசுவாங்க. அதுதான் சங்கிக்கு விளக்கம் அதுதான். அது ஒவ்வொரு விதமான கூகுள்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, சங்கின்னா நண்பன், குழுன்னு இருக்கு. சங்கு சங்குன்னா குழு தான். சங்குன்னா குழு தான். சங்கின்னு சொன்னா குழுன்னு வராது. அப்படிதான் அவனுங்க பிடிவாதக்காரனுங்க. அப்படி அது போன்ற நபர்களை வட இந்தியால வந்து பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் சங்கி. "ஓ ஏய் சங்கி" அப்படின்டுவானுங்க. புரியுதுங்களா? அந்த மாரி. ஆனா சீமான் சொல்றது வந்து வானதி ஸ்ரீனிவாசன் சொன்னத அப்படியே இவரு வழிமொழிகிறாரு. அதே நேரத்தில ஊடகவியலாளர் கேட்கிற கேள்வி தானே.
கேள்விக்கு பதில் சொல்கிறாப்புல அவ்வளோதான். இப்போ சமீபத்தில் வந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகக்கூடியவர்கள் சொன்ன பதில் வந்து அருந்ததியருக்கு எதிராக பேசிட்டாரு அப்படின்ற ஒரு சாதி ரீதியான ஒரு பிரச்சனையை சொல்லிட்டு தான் அந்த மாதிரி கட்சி விட்டு விலகிட்டு இருக்காங்க. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் மாவட்ட செயலர்கள் தொடர்ந்து வெளியேறிட்டே வராங்க. இது வந்து நாம் தமிழர் கட்சி அரசியல் சரியில்லை, சரியான திசையை நோக்கி பயணிக்கலன்னு இப்போ சொல்றாங்க. சீமான் விலகிட்டாராம். இல்ல கட்சி தலைமையில இருக்கத்தான் சார் செய்வாங்க. இல்ல சீமான் அரசியல் நான் நாம் என்ன தமிழரோட சொல்கிறேன், அரசியல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சீமான் இருக்கிற வரையிலையும் நாம் தமிழர் கட்சியை எதுவுமே பண்ண முடியாது. அவர் தான் அதை இன்னைக்கு உருவாக்கி அதை கட்டுக்கோப்பாக வச்சுருக்காரு. அது சில பேர் விலக தான் செய்வாங்க. அது இயற்கை நேச்சர். ஒரு மரம் இருந்துன்னா வளர வளர இலை கிளை எல்லாம் உதிர தான் செய்யும். அது கிளையோ இலையோ அல்லது கிளையோ உடையுது, இலை உதிருதுன்றதுக்காக அந்த மரத்தை வெட்டி போட்டுற முடியுமா? முடியாது. புது இலைகள் வரும்போதும் புது கிளை முளைக்கும் போதும் பழசு கீழே ஆட்டோமேட்டிக்காக ஒதுங்க தான் செய்யும். அந்த மாதிரி தான் எந்த ஒரு அரசியல் கட்சி ஏன் விடுதலை சிறுத்தையிலேருந்து விலகலையா? பாமகலேருந்து விலகலையா? திமுகலேருந்து விலகலையா? அதிமுகலேருந்து விலகலையா? எல்லா அரசியல் கட்சிகள்லேருந்தும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் சில பேர் விலக தான் செய்கிறாங்க. அவங்க விலகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தலைமைக்கு எதிராக ஒரு 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 குற்றச்சாட்டை வைப்பாங்க. அந்த குற்றச்சாட்டு மீடியாவில் எது பேசு பொருளாகுமோ அந்த குற்றச்சாட்டை வைப்பாங்க. அந்த மாதிரி தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர, இது ஒரு மிகப்பெரிய ஒரு பலகீனமாக நாம் தமிழர் கட்சியை பார்க்கறது நம்ம தப்பு. விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்கிய பிறகு சீமான் அவர்கள் தான் ஆதரிச்சிருந்தாங்க. தொடர்ந்து கூட்டணி வைக்கக்கூட வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மாநாட்டுக்கு பிறகு தமிழ் தேசியம் திராவிடம்னு சொல்லிட்டீங்க, திராவிடமும் 2 கண்கள்னு சொல்றது வந்து தவறு அப்படிங்கிற மாதிரி கடுமையான விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. விஜய் அவர்கள் அரசியல் குறித்து சீமான் அவர்களோட பார்வை எப்படி இருக்கு? இல்லை சரிதானே அது. ஆனா இப்போ தொடக்கத்துல வந்து ஆதரிச்சுக்கிட்டு இருந்தாரு. தொடக்கத்தில் அறிவிச்சார். அப்போ அறிவிக்கல. அவர் என்னன்னா தொடர்ந்து இந்த 10, 15 ஆண்டுகளாக வந்து சீமான் வந்து தமிழ் தேசிய சித்தாந்தத்தை தமிழ்நாடு முழுக்க வந்து பெரிய அளவில் பேசு பொருளாக்கி வச்சுருக்காரு. இப்போ வந்து 2ம் ஒன்று தான் அப்படின்னும்போது, அப்போ இவர் கஷ்டப்பட்டு இது நாள் வரையிலும் திராவிடத்தை எதிர்த்து தமிழ் தேசிய சித்தாந்தத்தை விதைச்சார் இல்லையா? அப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, 2ம் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார்னா, அது இவருடைய கொள்கைக்கு நேர் எதிரானது இல்ல. அப்படி இருக்கும்போது சீமான் வந்து விஜயை எதிர்த்து அரசியல் பண்ணா தான் அவர் எடுத்துக்கொண்ட அந்த கொள்கைக்கு வந்து சரியா அமையும். இல்லன்னு சொன்னா அவருக்கு கஷ்டம் தானே அது. அதனால எதிர்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாரு. விஜய் அவர்களோட அரசியல் நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இப்போ குரான் வாங்கியிருந்தாரு கையில, பகவத்கீதை வாங்கியிருந்தாரு. அவருடைய அரசியல் வந்து எல்லா மக்களுக்குமான அரசியல் எல்லா மக்களுக்குமான அரசியல் அப்படிங்கிற மாதிரி பதிவு என்னை பண்ணியிருந்தாரு. பொறுத்தவரை விஜயை பொறுத்தவரை ஒரு கார்ப்பரேட் அரசியல்மா. பெருசா நம்ம பேச முடியாது. கார்ப்பரேட் அரசியல். இன்னைக்கு திமுகவா இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், ஆளுங்கட்சியா இருக்கு, எதிர்க்கட்சியா இருக்கட்டும், இவங்ககிட்ட பல விதமான மக்கள் விரோத செயல்பாடுகள் இருந்தாலும், ஒரு மக்கள் திரட்டி போராட்டமோ அல்லது இது போன்ற சோசியல் மீடியாலயோ போச்சுன்னு சொன்னா ஒரு 50%க்காச்சும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, உள்வாங்கிட்டு அதை சரி செய்ய பார்ப்பாங்க. இந்த கூத்தாடி விஜய் போன்ற நபர்கள் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டாங்கன்னா, தான் தோன்றித்தனமா நான் என்ன சொல்றேனோ அதுதான் அப்படின்ற ஒரு நிலை போகும். அது வந்து நிச்சயம் அது மக்கள் விரோத ஆட்சியா தான் இருக்குமே தவிர, அதனால வந்து தமிழ்நாட்டுக்கு, தமிழர்களுக்கு கிடைச்ச ஒரு சைனைட் குப்பி தான் விஜய் போன்ற நபர்கள் இல்ல அவரு அதிகாரத்துக்கு வர்றது. செயற்குழு பொதுக்குழுலாம் கூட்டி அவங்க கட்சியினர் கருத்தெல்லாம் கேட்டு தானே சார் செய்யறாரு. என்ன கட்சியினுடைய கருத்தாக இருந்தாலும், இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலையில அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, முழு கொடி அறிமுகப்படுத்துனது தனியா நின்னு தான் அறிமுகப்படுத்தினார். மாநாடு அவ்வளோ பெரிய போடுறாரு. அந்த மாநாட்டில் வந்து மாநாட்டோட கொள்கைகள் வந்து கட்சியினர் தான் முதல்ல சொன்னாங்க. அதன் பிறகு தான் விஜய் அவர்கள் பேசினார். அதுதான் சரி. அதுலேயும் இப்போ ஃபுல்லாக இவர் தானே ஹைலைட். வேற எதுவுமே எல்லாமே இல்ல மறைக்கப்படுது. மற்ற கட்சிகள் வந்து கட்சியோட கொள்கை வந்து மற்ற தலைவர்கள் மட்டும் தான் பேசியிருக்காங்க. இதுல வந்து கட்சியினரை வந்து பேச வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அவங்களாம் என்ன அறிவிச்ச பிறகு தானே விஜய் அவர்கள் பேசினார். என்ன கட்சி அறிவிச்சாங்க? என்ன கொள்கை மண்ணாங்கட்டி? விஜயை தவிர வேற யாரும் இது போல கொள்கையை அறிவிக்கலையா? ஏற்கனவே இருந்த அரசியல் கட்சிகள் வந்து லெட்டர் பேட் அமைப்பெல்லாம் ஒவ்வொரு கொள்கைன்னு ஒவ்வொரு காலகட்டத்தில் அதிலே பதில் மக்கள் சொல்லியிருந்தாங்க, கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து பிஜேபி பி டீம் அப்படிங்கிற மாதிரி காவி சாயம் பூசாதீங்கிறதையும் சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய திமுக ஊழல் கட்சிகளுக்கு எதிர்த்து தான் அரசியல் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. இது சரியான ஒரு அரசியல் நோக்கி தானே போகுது. நானும் சொல்றேன், நீ ஊழல் கட்சின்ற ஊழலை எதிர்க்க வேண்டிய அரசியல் கட்சியினுடைய கடமை தான். நீ யோகினா 200 டிக்கெட் 2000 விற்கிறான். அதை நீ என்ன பண்ணுற? தியேட்டர்ல தான் சார் வைக்கிறாங்க. தேட்டரில் விற்கிறேன் உனக்கு வாங்குது இல்லை 200 கோடி 300 கோடி கொடுத்தானா அவன் 2000 விற்காத 100 விற்றானா அவனுக்கு என்ன லாபம் கிடைக்கும்? இல்ல அதை சரி செய்ய நீ வேண்டியது அரசுகள் தானே. அரசு நீ சரி செய்யணும். ஏய் என் ரசிகர் 100 டிக்கெட் 100 தான் விற்கணும், 200 டிக்கெட் 200 தான் விற்கணும், இந்த 100 கோடி எனக்கு கொடுத்துருக்கா தூக்கிட்டு போடா அப்படின்னு சொல்லின்னா கடைசி வரைக்கும் நானே பார்க்க முடியுமா? சொல்றேன் ஒரு நடிகர் வந்து தியேட்டர்ல எங்கேயோ ஒரு தியேட்டர்ல நானே சொல்றேன் விற்கக்கூடியதை வந்து பார்க்க முடியுமா? விநியோகஸ்தருக்கு நீ கடுமையை காட்டியிருந்தனா அது மாதிரி நடக்கவே நடக்காது. உனக்கு என்ன வாங்கிட்டு வச்சுக்கிட்டு உள்நாடு வெளிநாடு முதலீடு பண்றதுல நீ குறியா இருக்க. அவன் என்ன பண்றான், இவ்வளோ கோடி ரூபாய் கொடுத்து படத்தை வாங்கிட்டோம், வாங்கி விநியோகம் பண்ணிட்டோம். விநியோகம் பண்ணிக்கும்போது நம்ம அந்த அளவுக்கு சம்பாதிக்கணுன்றதுக்காக தான் 100 டிக்கெட் 1000 விற்கிறான். அது எப்படி அவனுக்கு பொறுப்பு இருக்காது இது?
நீ குறைச்சி வாங்க சம்பளம். இன்னும் எனக்கு ஒரு 2 கோடி போதும்பா. நீங்க வந்து இதேமாரி வந்து அநியாயத்துக்கு வந்து டிக்கெட்ட ஒரு விக்காதீங்கப்பா. 500 கோடி வியாபாரம் ஆகும்போது 200 கோடி சம்பளம் வாங்குறது தானே சார். அதான் அந்த இப்படித்தானே சார்? 500 கோடி வியாபாரம் ஆகுதுன்னு சொன்னா, அந்த 500 கோடி வாங்குறவன் வந்து 500 கோடி சம்பாரிக்கிறதுக்கு தான் மக்கள்கிட்டேருந்து புடுங்குறான். அது உனக்கு தெரியாதா? நீ அவங்களுக்கு நல்லவங்களா இருந்துக்கலாம். நீ அரசியலுக்கு வந்து என்ன கிழிக்க முடியும் உன்னால? இப்போ சமீபத்துல திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சர் கனவு எனக்கும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணாங்க. ஏன் இதற்கு இருக்கக்கூடாதா? முன்பு இல்ல இருக்கக்கூடாதா? இதற்கு முன்பு வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் ஏன் பங்குன்னு கூத்தாடி சொல்லும்போது விஜய்க்கு நானும் சொல்றேன் இல்ல ஆட்சியில் கூத்தாடி பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லும்போது அதற்கே 2 நிலைப்பாடு. ஆதவ அர்ஜுன் பேசினது சரி, இல்ல இப்ப பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுக்கள் இருந்துச்சு. திருமாவளவன் அவர்கள் இப்ப சொல்றாங்க ஒரு புள்ளி தான், ஆனா நீண்ட கால செயல் திட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. திருமாவளவன் அவர்களோட நான் கேட்கிறேன், கூத்தாடி கமலஹாசனுக்கு அந்த ஆசை இருக்கும்போது, கூத்தாடி விஜய்க்கு அந்த ஆசை இருக்கும்போது, என்ன ஏன் திருமாவளவனுக்கு இருக்கக்கூடாது? கடந்த 30 ஆண்டுகளா வந்து தமிழக அரசியல்ல வந்து மக்கள் விரோத செயல்பாடுகளுக்கு எதிராக, மக்கள் விரோத அரசினுடைய மக்கள் விரோத செயல்பாடுக்கு எதிரா களத்தில் நின்னு போராடக்கூடிய ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர். ஏன் அவர் ஆசைப்படக்கூடாது? ஆனா ஏன் திமுக வரக்கூடாது? கூட்டணியிலே தான் சார் தொடர்ந்து பயணிக்கிறாரு. அவருக்கு வேற வழி இல்ல. வழி இருந்தா அவர் ஏன் இல்ல போராடுறாருங்க? நீங்க கடுமையா திமுக விமர்சனம் பண்றீங்க. இருந்தாலும் 2026லயும் திமுக கூட்டணியில் தான் பயணிப்போம். திமுகவை காப்பாற்ற வேண்டியது விசிகாவோட கடமை அப்படிங்கிற மாதிரி தான் தொடர்றாரு. இல்ல அது அவருடைய இஷ்டம் அது. ஆனா அவர் ஆசைப்படுறாருன்னு கேட்டீங்களே, ஏன் ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்றேன். கோடம்பாக்கத்தில கால தூக்குனாலும், கோடம்பாக்கத்தில ரிட்டயர்ட் ஆனவன்லாம் வந்து முதல்வர் கனவுக்கு ஆசைப்படலாமா? ஆனா, திருமாவளவன் ஆசைப்படுறது மட்டும் அது ஒரு பெரிய அளவுக்கு விவாத பொருளா கொண்டு போறீங்களே ஏன்? இப்போ நேற்றைக்கு ஸ்டாலின் அவர்கள்ட்ட கேட்குறாங்க. பாமக ராமதாஸ் அவர்கள் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காருன்னு சொல்லும்போது, அவருக்கு வேற வேலை இல்ல அப்படிங்கிற மாரி கடுமையான ஒரு விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. ராமதாஸ் குறித்து ஸ்டாலின் அவர்கள் பேசிய பேச்சு குறித்து உங்களோட இல்ல அது தவறானது. ஏன்னா ஒரு டாக்டர் ராமதாஸ் பொறுத்தவரையிலும் நீங்க அவருடைய அறிக்கைய டாக்டர் ராமதாஸா இருக்கட்டும், அல்லது அன்புமணி ராமதாஸா இருக்கட்டும், நான் பாருங்க எவ்வளோதான் இருந்தாலும் நான் நிச்சயம் அந்த அறிக்கைகள்லாம் நல்லா படிப்பேன். ஏன் சொன்னீங்கன்னா, உண்மையில கருத்து ஆழமுள்ள ஒரு அறிக்கைகளா இருக்கும். அது மக்களுக்கு தேவையான அறிக்கைகளா இருக்கும். அதெல்லாம் வந்து எ ஆளும் கட்சிகள் செய்யக்கூடிய மக்கள் விரோத செயல்பாடுகள் அந்த அறிக்கையில வந்து பட்டவர்த்தனமா தெளிஞ்சிருக்கும். அவருக்கு வேற வேலை இல்ல, அவர் அறிக்கைய வெளியிடுவாருன்னா, கலைஞர் போன்ற நபர்களே ராமதாசனுடைய அறிக்கையை பார்த்துட்டு தன்னுடைய ஆட்சியில் நடக்கக்கூடிய தவறுகளை திருத்திக்கிட்டு ஆட்சி பண்ண காலங்கள்லாம் உண்டு. அப்படி இருக்கும்போது ஸ்டாலின் இப்படி வந்து அசாதாரணமா சொல்றது என்பது அவருடைய பலகீனத்தை தான் வெளிப்படுத்துதே தவிர, அது ராமதாஸுக்கு அன்புமணி ராமதாஸுக்கு பலகீனத்தை ஏற்படுத்தாது. அவங்களுக்கு பலத்தை தான் ஏற்படுத்துது. இப்ப என்னுடைய பார்வையில தமிழக முதல்வர் வந்து அதுக்கு சரியான பதில் சொல்லியிருக்கணும். அப்ப பதில் சொல்லலைன்னு சொன்னா, நீங்க வந்து சைலண்டா போயிருக்கணும். அத விட்டுட்டு நீங்க வந்து என்ன பண்றீங்க, அவருக்கெல்லாம் நாங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லன்னா, அப்ப யாருக்கு பதில் சொல்லுவீங்க நீங்க? நீங்க என்ன அவ்வளோ பெரிய அப்பா டக்கரா? இல்ல வானத்துக்கு குதிச்ச தேவதூதர்களா? என்னய்யா நீங்கலாம்? நீங்களும் வந்து மக்கள் ஓட்டு போட்டு முதல்வரா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் தான். அப்படி இருக்கும்போது, நாங்க டாக்டர் ராமதாஸுடைய அறிக்கையை வந்து கேவலமா பேசுறது எந்த வகையில் நியாயம்? ஏன் நீங்க திமுக எதிர்க்கட்சியா இருக்கும்போது, நீங்க வந்து வெறும் அறிக்கை தானே வெளியிட்டிருந்தீங்க. அத விட்டுட்டு என்ன நீங்க? நீங்களும் ஒண்ணும் பண்ணலையே. அதிமுகவினுடைய செயல்பாடுகள அறிக்கைகளா தானே வெளியிட்டுட்டு இருந்தீங்க. வெளியிட்டாங்களா இல்லையா? அப்ப அந்த அறிக்கைகளுக்கெல்லாம் வந்து என்ன சொல்றது? இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததற்கு மிக்க நன்றி. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை மற்றும் இலக்கிய சங்கமம் டிசம்பர் 1 மற்றும் 2 நந்தம்பாக்கம் சென்னை வர்த்தக மையத்தில் நடைபெறவுள்ளது. அனைவரும் வருக. Taste the Daily.